தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள், அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதேதான் உண்மையும் கூட. அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் ஜாதகத்திலையும். இந்த குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடத்தை பொறுத்து, இந்த பாவகத்தை பொறுத்துதான் அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது. இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது 2, 4, 11 இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல பாவகத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகத்திற்கு வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு படிப்பை கத்துக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது. அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார், பின்னோக்கி நகர்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருன்னு தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும். பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு. ஆனால் இந்த 4 மாதம், இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும், அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அதே ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து வக்ரகதி அடைகிறார். 8ஆம் இடத்திற்கு கடந்த மே மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு கண்ணீர், அதாவது துலாம் ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆனாரு. அக்டோபர் மாதத்துல வக்ரகதி அடைகிறாரு. அந்த வக்ரகதி 8ஆம் இடம்ன்றது முக்கியமான மறைவு ஸ்தானம், அதாவது மோசமான ஒரு விளைவுகளை கொடுக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா 100% தீய பலன்களை கொடுக்கக்கூடிய இடம்னா அது அந்த 8ஆம் இடம் தான். எந்த ஒரு லக்னத்துல இருந்தாலும் சரி, ராசியில இருந்தாலும் சரி, அந்த 8ஆம் இடம்ன்றது முக்கியமான ஒரு மோசமான பலன்களையும் நீண்ட நாள் வியாதிகளையும், அந்த 8ஆம் இடத்து அதிபதி திசை நடந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகரும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே நிறைய இழந்தவர்கள் ஏராளமான பேர். அந்த அளவிற்கு அந்த 8ஆம் இடம் மிக மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வந்துட்டார் மே மாதத்துல இருந்து. அந்த மே மாதத்துல இருந்தே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத, ஏன்னா ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்கள் கடந்த 1.5 வருடங்களா
காரணங்களாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல இன்னும் எரியிற விளக்குல எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த குரு பகவான் வேற 8ஆம் இடத்துல வந்ததுல இருந்து துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை, இந்த ராசின்றது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய மனநிலையை மட்டும்தான் குறிக்கும், உங்களுடைய முழுமையான ஜாதக பலனை குறிக்காது. உங்களுடைய ஜாதக பலனை லக்னங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியும் தான் முழுமையாக தீர்மானிக்கக்கூடிய பலன்கள். அதனால உங்களுடைய மனநிலை இந்த மே மாதத்துல இருந்து எப்படி இருக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்துருமா, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமா? இந்த குருன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யாருன்னு பார்த்தோம்னா உபஜய ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் கூட. இந்த உபஜய ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் மறைவா, அதாவது வக்ரகதி ஆகும் போது அது சுப பலன்களை தருகிறது. அதுவும் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மறைவு ஸ்தான அதிபதியும் கூட. 3ஆம் இடம்ன்றது 25% தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து 6ஆம் இடம்ன்றது 50% ஒரு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். இந்த 2 இடத்திற்கும் உண்டான அதிபதி 8ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்கார்ந்தாச்சு. அது 100% கெடு பலன்களை கடந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுல இப்போ வக்ரகதி அடைவது உங்களுக்கு ஒரு சுப பலன்களை தான் கொடுக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு அப்படின்னு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதனால பிரச்சனைகள் அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் மூலமாக. உங்களுடைய குழந்தைகள்னால உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காதுங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல குழந்தைகளை வளர்க்கணும் சொல்லி சொல்லியே பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் அந்த குழந்தைகள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இப்ப பார்க்கும்போது, குழந்தைகள்னு சொன்னாலே எந்த ஒரு பெற்றோருக்கும் 80 வயதான நபர்கள் கூட அந்த பெற்றோர்களுக்கு குழந்தை தான். அதே மாதிரிதான் இந்த குழந்தைகள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, துலாம் ராசி பெற்றோர்களுக்கு அந்த அந்த நபர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வளர்த்தோமே, ஆனா இந்த அளவுக்கு பேசுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கவே கூடாது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப எதிர்பார்ப்புகள் கம்மியா இருக்கணும். அதே சமயத்துல ஆடை ஆபரணங்கள், வருமானம், அடுத்து புகழ், இந்த மாதிரியான ஒவ்வொரு அந்தஸ்து, இந்த மாதிரியா ஒவ்வொரு இடத்தையும் நீங்க எதிர்பார்க்கும் போது உங்களுடைய அந்த ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும் ஒரு அவமானங்களையும் அசிங்கங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தராது. ஏன்னா பயப்படாதீங்க, இதுல இருந்து கொஞ்சம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடன்கள்னால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல எதிர்பாராத எதிரிகள் மூலமாக உங்களை தொழில் செய்ய விடாம யாராவது ஒருத்தர் அன்னைக்கு தொழில் கூடத்துல உட்காந்துருவாங்க. அவங்க வந்துட்டு போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த பொருளும் வியாபாரம் ஆயிருக்காது. யாரு எதனால நமக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதுதான் தெரியும், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நபர்கள் உள்ள வந்துட்டு போகும்போதே அந்த தொழிலாகப்பட்டது மாந்த தன்மையையும் தேவையில்லாத ஒரு திருஷ்டி தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கும். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதி இல்லையா, அவர் அஷ்டமாதிபதியா இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுத்திருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, குடும்பம் தான் முக்கியம், குழந்தைகள் தான் முக்கியம், எனக்கு வருமானம் பெருசு இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பீங்க. இங்க வேலை இழப்புகள் ஏற்படும். ஏன்னா இந்த குரு பகவான் ஒவ்வொன்றும் செய்யும் போது எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒண்ணு கொடுக்குறாரு அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதற்குண்டான ஒரு முயற்சிகளை ஈடுபடணும். அது இல்லாம நான் இப்படித்தான் இருப்பேன்னா, ஏன்னா அவர் எதற்காக செய்யறாரு, அடுத்து உனக்கு இங்க வேலை இழப்பு ஏற்பட போகுது, அதனால நீ முன்னெச்சரிக்கையா, ஏன்னா நம்ம தான் துலாம் ராசி அன்பர்கள் தான் ஆவுனாம் போய் நம்ம வழிபாடு பண்ணிடுவோம். கோயில்ல அந்த இறைவன் காலடியே சரணம்னு நம்ம எப்போதுமே நிற்போம். அதனால அந்த தெய்வம் உங்களை முன்னின்று வழி நடத்தும் போது நீங்க ஏன் அதை தவறுதலா யூஸ் பண்றீங்க? இழந்த வருகின்ற வாய்ப்புகள் எல்லாத்தையும் தவற விட்டுட்டீங்க. இன்னுமே உங்களுக்கு இந்த குரு வக்ரகதியில தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இதையாவது நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய முயற்சிகளை செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்
பலன்கள் தான் கிடைக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள், சித்திரை நட்சத்திர அன்பர்கள், அடுத்து சுவாதி நட்சத்திர அன்பர்கள், அடுத்து உங்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திர அன்பர்கள்ல சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கும், போகாத வீடுகள், அதாவது வீடை விற்கணும், நிலத்தை விற்கணும், அதனாலதான் நாங்க ஒரு தொழில் செய்ய முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம், புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அதெல்லாம் நீங்க எதுவுமே எத்தனை எடுக்காதீங்க. புதிதாக தொழில் முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்காது. இந்த 4 மாதங்கள் கை கொடுக்கும், அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத கடன்களை கொடுத்துரும். அதனால புதிதாக எதுவுமே முயற்சிகள் எடுக்காதீங்க துலாம் ராசி அன்பர்கள். அதுலயும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த நிலத்தை வித்து வீடை வித்து நான் தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கிறேன், இல்ல இந்த வீடை வித்து நான் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான ஒரு சாதகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், ஏன்னா நீங்க மற்றவர்களுக்காகவே உழைத்து ஓடாக தேய்ந்தவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு உண்டான முதல்ல உடல்நிலையை முதல்ல இந்த டயத்துல நீங்க கேர் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய உடல்நல குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கு. இது உங்க ஜாதக ரீதியாகவும் உண்மையிலேயே இருக்கும். ஏன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குன்னு இந்த சில பிரச்சனைகள் இருக்கிறது இந்த ஜோதிட ரீதியாக இந்த ராசியின் மூலமாக அந்த குரு பகவான் தெரியப்படுத்துகிறார். அதனால நீங்க அதை தெரிஞ்சு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வரும். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவிகள், இழந்த ஒரு அந்தஸ்துகள், இழந்த ஒரு வீடு, இந்த மாதிரி எதெல்லாம் இழந்தீங்களோ, குடும்பத்தை இழந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு புது குடும்பம் உருவாகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. எதெல்லாம் இழந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா, இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கையோடையும் அதே சமயத்துல மற்றவர்களோட ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கவன சிதறல்கள் பாத்தீங்கன்னா கடந்த 1.5 வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கை வேறு திசையை நோக்கி, வேறு பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. அதுல இருந்து ஒரு முட்டுக்கட்டையை போடுங்க. அங்க இருந்து உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, உங்களுடைய குழந்தைகளை பாருங்கள், உங்களுடைய கணவர்களை பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த திசை திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு நேர்பாதையில செல்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய கவன சிதறல் பாத்தீங்கன்னா வேறொரு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதனால உங்களுக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் காத்துட்டு இருக்குது. அதுதான் அந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த குரு வக்ரகதி, அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல ஈடுபட போறாரு. உங்களுடைய குடும்பம் சார்ந்த முன்னேற்றங்களை நீங்க சுயமாக செய்வதற்குண்டான ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் இருக்க போது துலாம் ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.